ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ஸ் மைண்ட் செட் தமிழ் சேனல். இன்னைக்கு உங்க கூட நான் ஒரு தவளையோட ஸ்டோரியை தான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த கதை நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையோடையும் தொடர்பு இருக்கும்னு நம்புறேன். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நம்ம ஒரு தவளைய சுடு தண்ணியில போட்டோம்னா அது தன்னோட உயிரை காப்பாத்திக்க உடனே இந்த தண்ணியில இருந்து குதிச்சு வெளியே வந்துடும், அப்படிதானே? பட் அதே தவளைய நம்ம கோல்டு வாட்டர்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சூடு பண்ணோம்னா அது அந்த பாத்திரத்திலேயே இருக்கும். ஏன்னா அது வெதுவெதுப்பான தண்ணி அதுக்கு ரொம்ப சுகமா இருக்கும். அந்த வெதுவெதுப்பான தண்ணி அந்த தவளை அதுக்குள்ளேயே இருக்கலாம்னு தோண வைக்கும். ஆனா தண்ணி கொதிநிலையை அடையும் போது தன்னோட உயிரை காப்பாத்திக்க அந்த தவளை அந்த தண்ணியில இருந்து வெளியே குதிக்க ரொம்ப ட்ரை பண்ணும். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த தவளையால வெளியே வர முடியாது. ஏன்னா ரொம்ப நேரம் வெப்பத்துல இருந்ததால அது தன்னோட வலுவையெல்லாம் இழந்திருக்கும். கொஞ்ச நேரத்துல அந்த தவளை இறந்தும் போயிடும். இப்போ நம்ம எல்லாரும் நினைப்போம் அந்த தவளை ஒரு முட்டாள்னு. தண்ணிக்குள்ளேயே போட்டோட்டி உடனே வெளியே குதிச்சு வந்திருக்கணும்ல அப்படின்னு நமக்கு தோணும். பட் நம்மளும் நம்ம வாழ்க்கையில பல நேரத்துல இப்படிதான் இருக்கோம்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஷாக்கிங்கா இருக்குல்ல? நமக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சும் சில உறவுகளுக்குள்ள மாட்டி வெளியே வராம இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒத்து வராத தொழில், வேலை, நட்பு, இப்படி நிறைய ஆரம்பத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சு, அப்புறம் திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு நம்மளையே நம்ம நினைச்சுப்போம். ஆனா நம்ம அதுல இருந்து வெளியே வந்து இருக்கணும். இல்ல என்ன அந்த பிரச்சனை இருந்து எதுல பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணி இருக்கணும். இதுல எதுவுமே நம்ம பண்ணாம நம்மள நிறைய பேர் அதை நினைச்சு உள்ள செத்துட்டு இருப்போம். இந்த தவளை மாதிரி அடிக்கடி நம்ம இந்த சுகமான சூழல்ல மாட்டிட்டு இருக்கோன்றதே தெரியாம கடைசி வரைக்கும் சில விவரங்களை தெரிய வந்ததுக்கு அப்புறம் வெளியே வர முடியாம மாட்டிட்டு முழிக்கிறோம். நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பயம் எது தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும்னு இருக்கிற பயம்தான். ஆனா உங்ககிட்ட நான் கேக்குறது என்னன்னா, நீங்களும் இந்த பாத்திரத்துல இருக்க தவளை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாகலாம்னு இருக்கீங்களா? இல்ல சீக்கிரமா இந்த பாத்திரத்துல இருந்து இது குதிச்சு வெளியே வந்து வாழ்க்கையை நமக்கு கொடுக்க இருக்கிற சவால்களை சந்திக்க போறீங்களா? இந்த மாதிரி சவால்களை சந்திக்கும் போதுதான் நீங்க வாழ்க்கையில உயர போக முடியும். தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நடப்பட முடியும். நான் உங்களை சவால்களை சந்திச்சு உயர போக சீக்கிரமா முடிவு எடுக்க கத்துக்கணும்னு சொல்றேன். உங்களுக்காக யாராவது வந்து அந்த நெருப்பை அணைப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படி யாருமே உங்க வாழ்க்கையில வரப்போறது கிடையாது. யாரும் வந்து உங்க வாழ்க்கையை காப்பாற்ற போறது கிடையாது. நீங்க தான் உங்க வாழ்க்கைய பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல யூ ஷுட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்றோம். நீங்க தான் மன தைரியத்தோட உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரணும். வாழ்க்கையில ஒவ்வொரு சவாலையும் ஏற்றுக்கொள்ள கத்துக்கணும். உங்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தேடுங்க. முன்னேற்றத்திற்கு அசௌகரியம் ரொம்ப முக்கியம். வசதியான இடத்துல இருந்து வெளியேற பயப்படக்கூடாது. இது முதல்ல சங்கடமா தான் இருக்கும். ஆனா அந்த அசௌகரியம் உங்க முன்னேற்றத்திற்கான அறிகுறியா கூட இருக்கலாம் இல்லையா? நீங்க உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா இருக்க விரும்புனீங்கன்னா நீங்க தான் உங்களை புஷ் பண்ணிக்கணும். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது இதை விட நல்ல பதிவோட உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். தேங்க்யூ.